ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் எறா பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படி நிறைய திண்டுக்கல் ஸ்டைலில் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 கிராம்பு, 7 8 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, ஸ்டார் 2, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடாய் சூடு பண்ணி இதை நல்லா ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா 1, இஞ்சி ஒரு 10 பல், பூண்டு ஒரு 10 பல், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் இந்த பேஸ்ட்டும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே எறா குழம்பு தூள், உப்பு மட்டும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் இதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டு, இந்த எறா எல்லாமே ஒன்று சேர்ந்து வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடரை அப்படியே ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இப்போ நான் ஏற்கனவே சீரக சம்பா அரிசி ஒரு 2 கிளாஸ் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி விடணும். இப்போ நான் ஏற்கனவே இந்த பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, அதில் 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். அரிசி ஊற வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி நான் ஆல்ரெடி அதிலே சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஆச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரே 1 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் விட்டுக்கிறேன். மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி ஆச்சு. கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். கொஞ்சமாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி இப்படி தான் இருக்கும். பார்க்க செம்ம வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா குழஞ்சிடும். கம்மியாக வச்சிங்கன்னா இந்த அரிசி வேகாது. கரெக்டாக 3 கிளாஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணிங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.